ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அந்தேரான்ற ஹிந்தி வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது அமேசான் பிரைமில் தமிழ் டப்லேயே ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் ஆவரேஜாக 45 நிமிஷம் டூரேஷனில் கொஞ்சம் லென்த்தியான சீரிஸாக இருக்குது. இதை ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் த்ரில்லராக கொண்டு போயிருக்காங்க. இதோட கதை ஒரு மாதிரி பயமுறுத்துகிற செட்டப்பில் ஆரம்பிக்குது. மும்பை கடற்கரையில் பாணி பருவா தனியாக உட்கார்ந்துருக்கும் போது அவரோட டாக்டர் பிரதிவிஷேத் நீ இருட்டுக்கிட்ட சரண்டர் ஆகிட்டுன்னு சொல்கிறதா பாணி பருவாவுக்கு ஒரு உணர்வு ஏற்பட பாணி பயந்து போய் கிட்டே ஹோட்டல் ரூம்ல வந்து அடைஞ்சவ மர்மமா காணா போகிறா. அவ இறந்துட்டாளா இல்ல உயிரோடு இருக்காளான்னு யாருக்கும் தெரியல. வேற இடத்துல டிப்ரெஷன் பிரச்சனையோட இருக்கிற மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஜெயஷேத் பாணியோட உயிரை இருட்டு பறிக்கிறத தான் விஷன்ல பார்த்ததா தன் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட சொல்றான். அவர் நம்பாததால பேரநார்மல் பாட்காஸ்டர் மற்றும் வீலாகரா இருக்க ரூமியோட ஹெல்ப்பை கேட்டுக்கிறான். போலீஸ் தரப்புல இந்த பாணி காணாம போன வழக்க இன்ஸ்பெக்டர் கல்பனா கதம் தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பேரலா ஒரு குரூப் சில வழிகளில் குறிப்பா சில பேரை ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற ஒமார் என்ற சின்ன பையனை செலக்டும் பண்ணிடுறாங்க. இது எதுக்காக, யார் பின்னாடி இருக்காங்க, இந்த இருட்டு துரத்துறதா சொல்லப்படுறது சைக்காலஜிக்கல் இஷ்யூவா இல்ல சூப்பர் நேச்சுரலா? ஜே, ரூமி, கல்பனா ஒரு சமயத்துல ஒன்னா கனெக்ட் ஆகும்போது தமான்ற கான்செப்டுக்குள்ள இழுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பதுதான் இந்த வெப் சீரிஸோட மீதி கதை. இந்த சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் நாட்டுப்புற கதை, சயின்ஸ் ஃபிக்ஷன், சில அர்பன் மெத்துக்களை ஒன்னா இணைக்குது. இது அத்தனையும் மும்பை நகர இருட்டு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு. உண்மைக்கும் கனவுக்குமான இடைவெளி குறையுது. அந்தேரான்ற ஒரு சக்தி அந்த நகரத்தை விழுங்க பார்க்குது. இப்படி இந்த அந்தேரா அதுக்கான உலகத்தை நம்புற மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நம்மள ஒரு 4 எபிசோடு வரை தாக்கு பிடிக்க வச்சது நல்லா தான் இருந்தது. வேற லெவல் எதிர்பார்ப்பை உண்டாக்கிடுச்சு. அதே மாதிரி அந்த இருள் வர இடங்களும் பயமுறுத்தலா இருந்தது. பாணி பருவாவோட பேரண்ட்ஸை ஜேயும் ரூமியும் பார்க்குற எபிசோட் த்ரில்லாவும் பயமுறுத்துறதாவும் இருந்தது. இன்னும் சில இடங்கள்ல தூக்கி வாரியும் போடுது. இந்த மனுஷ பயத்தோட அடையாளமா இருட்டை ப்ரொஜெக்ட் பண்ணது இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான். ஆனா ஃபுல்லா டெவலப் பண்ணாம விட்டுட்டாங்க. இதுல பேசிங் சில இடங்கள்ல ஸ்லோவாகவும் சீனுங்க ரெப்படிட்டிவாகவும் இருக்குது. அந்த எல்ஜிபிடிக்யூ ஆங்கிள் தேவையில்லாதது. சில சைட் கேரக்டர்களை அப்படியே விட்டுட்டாங்க. கடைசியில் வர எபிசோடுங்களில் சிஜிஐ போர்ஷன்ஸ் அதிகமாகிறதால முன்ன இருந்த டென்ஷனும் காணாம போகுது. ஆனால் இதெல்லாம் கடைசி எபிசோடில் கனெக்ட் பண்ணி ஒரு காமிக் புக் ஸ்டைலில் முடிக்கிறாங்க. சுவாரஸ்யமாக தான் இருந்தது. என்ன சயின்டிஃபிக்காவோ சைக்காலஜிக்கலாவோ கதையை கொண்டு போயிருந்தா இன்னும் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் கதையில் என்னவோ சூப்பர் நேச்சுரல் தடயங்களை போலீஸ் பதிவு பண்ணாமல் மறைக்கிற மாதிரி வருது. இன்னொரு இடத்துல ஆர்ஃபனேஜில் தன்னை அபியூஸ் பண்ணவங்கள ஓமார் பழி வாங்குற மாதிரி வருது. அப்போது தம்மா அடியிலன்னு தெரிய வருது. இது ஜேக்கும் கல்பனாவுக்கும் தெரிய வருமா? ஓமார் அதை முழு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கானா இல்லை தமா அவனை ஒரு கருவியாக யூஸ் பண்ணுறதா? தமா மனுஷனோட வலியையும் பயத்தையும் யூஸ் பண்ணுதுன்னா இந்த புது வடிவத்தில் முன்ன இருந்ததை விட ஸ்ட்ராங் ஆகிடுச்சான்னு பல கேள்விகளை எழுப்புது. இந்த மாதிரியாக பயமுறுத்துகிற நோட்டோட க்ளோஸ் பண்ணதும் அந்தேராவோட செகண்ட் சீசனுக்கு இந்த கேள்விங்க நல்ல ஒரு களத்தை அமைச்சிருக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான சூப்பர் நேச்சுரல் த்ரில்லரை விரும்புகிறவராக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுறதுல தப்பு இல்லை. இருட்டுன்னு அர்த்தம் வர இந்த சீரீஸ் ஆகஸ்ட் 14th ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இதில் சில அடல்ட் சீன்ஸ் இருக்கிறதால பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான வெப் சீரிஸ் விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.